வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, கணவன், மனைவி மற்றும் ஒரு குழந்தை. 3 பேரும் ஒரு வீட்ல இறந்து கிடக்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து கொலை பண்ணியிருக்காங்க. எதுக்காக கொலை பண்ணாங்க? யாரு பண்ணது? அவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சென்னை அவுட் சைடுல இருக்கக்கூடிய ஏரியா தான் பழைய ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்க நெறைய வீடுகள் வந்து தனித்தனி குடும்பமா, தனித்தனி குடியிருப்பா தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஏரியால வந்து ரமேஷ் மற்றும் அவருடைய மனைவி லதா, அவருடைய குட்டி குழந்தை, அது கிட்டத்தட்ட 8 வயசு இருக்கும் அவனுக்கு. 3 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ ரெகுலரா ரொட்டீன் போற மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு வாசல்ல வந்து பால் பாக்கெட் கிடக்கு மற்றும் நியூஸ் பேப்பர் கிடக்கு. இத எப்பவுமே இயர்லியா வந்து எடுத்துருவாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் எடுக்காம இருக்கு. பக்கத்து வீட்லருந்து பார்க்குறாங்க. என்ன எடுக்காம இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. வீட்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்ல. எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. என்ன இவங்கள காணோம்னு சொல்லிட்டு ஒரு ஆளு வீட்டுக்கிட்ட வராரு. வீட்டுக்கிட்ட வந்து கதவ தட்டி பார்க்குறாரு. ஓப்பன் ஆகல. சரி ஜன்னல் வழியா எட்டி பார்க்கலாம்னு எட்டி பார்த்தா பெட்ரூம். அந்த பெட்ரூம்ல வந்து ஒரு லேடி இறந்து கிடக்குறாங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாது. ரமேஷோட ஒய்ஃப் லதா தான். உடனே வந்து அவர் பயந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இந்த தகவல கேட்ட உடனே வந்து போலீஸ் டீம் எல்லாமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருது. வந்து நான் தட்டி பார்த்தா கதவு ஓப்பன் ஆகல. உள்ள லாக் போட்ட மாரி இருக்கு. ஸோ கதவ உடைச்சுட்டு போலீஸ் டீம் எல்லாமே உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா சோஃபால இவரு கிடக்குறாரு. யாரு? ரமேஷ் அவங்களோட ஹஸ்பண்ட் கிடக்குறாரு. பெட்ரூம்ல போய் பார்த்தா அவரோட மனைவி ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. கொஞ்சம் அப்படி படிக்கட்டுல பார்த்தா அவருடைய மகன் 8 வயசு பையன் வந்து இறந்து கிடக்குறான். இத பார்த்த இன்ஸ்பெக்டர் அப்படியே ஜர்க் ஆகி நிக்கிறாரு. போலீஸ் டீம் எல்லாமே அப்படியே ஷாக் ஆகி நிக்குது. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனையா இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்து 3 பேர் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாரு. இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு, ஒரு குடும்பத்தை கொல்ற அளவுக்கு என்ன காரணமா இருக்கும்? பண பிரச்சனையா? இல்ல சொந்தத்துக்குள்ள பிரச்சனையா? இல்ல வேற யாரும் வெளியாள் பிரச்சனை அந்த மாதிரி ஆங்கில யோசிக்கிறாரு. ஸோ உடனே மொபைல்ஸ் ஃபோனை தேடுறாரு. யாரோடய லதாவோடதையும் ரமேஷோடையும் தேடுறாரு. மொபைல் ஃபோன் கிடைக்கல. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, டோர் வந்து உடையாம இருக்கு. ஜன்னலும் அப்படியே இருக்கு. ஸோ வெளியாள் அன்னோன் பர்சன் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ராபரியா இருந்தா கண்டிப்பா உடைச்சிட்டு வந்திருக்கணும். ஸோ மேபி தெரிஞ்ச ஆளு தான் ஏதோ கை வச்சிருக்கணும். அந்த ஆங்கில யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் யோசிச்சுக்கிட்டே வெளியில வராரு. வெளியில வந்து அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாரு. இத பத்தி எதுவும் உங்களுக்கு தெரியுமா? எதுவும் சத்தம் எதுவும் கேட்டுச்சா? அப்படின்னு கேட்டப்போ, இல்ல சார் எல்லாருமே இயர்லியா 9 மணிக்கு தான் தூங்கிருவோம். ஸோ அதனால எங்களுக்கு மேக்ஸிமம் ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு சார். ஏதோ டிவி சவுண்ட் நினைச்சுட்டு நான் தூங்கிட்டேன். அந்த மாரி அப்படியா சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஸோ அவர் கூட வந்த போலீஸ் டீம்ட்ட என்ன சொல்றாருன்னா, சிசிடிவி கேமரா எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதுல யாரும் வந்து போயிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தோனே அந்த டெத் டைமும், அந்த வெஹிக்கிள் யாரும் உள்ள என்ட்ரி ஆகி போறாங்களா அந்த டைமும் நோட் பண்ணுங்க. யார் யார் வரான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவருக்கு எந்த குழுவும் கிடைக்காதனால அடுத்த கட்ட நடவடிக்கையா ரமேஷ் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஸ்பெக்டர் போறாரு. அங்க போயிட்டு விசாரிக்கிறப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் கிட்டத்தட்ட 2 வாரமாவே இவங்க வந்து ஃபோன்ல அடிக்கடி பேசி சண்டை போட்டுட்டு இருந்தாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாங்க கேட்டாலும் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இத தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 பேர் சொன்னாங்க. இதையும் இன்ஸ்பெக்டர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆஃபீஸ்ல போயிட்டு விசாரிச்சுட்டு அந்த ரமேஷோட நம்பர வந்து ஃபோன் நம்பர வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்துட்டு அந்த நம்பர்ல வந்து எந்தெந்த நம்பர் வந்து அடிக்கடி கால் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்போ, சில நம்பர் வந்து அடிக்கடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் இறந்த அன்னைக்கு வந்து நைட்டும் வந்து சில அன்னோன் நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்றாரு. ஸோ அப்படி அந்த நம்பர செக் பண்ணி பார்க்குறப்போ, அந்த நம்பரோட ஐடி பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி. ஒரிஜினல் ஐடி கிடையாது அப்படிங்கிறத அவரு கன்ஃபார்ம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த லொகேஷன் வந்து அந்த சரௌண்டிங்ஸ் அவர் இறந்தவர் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸ் ஏரியால தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத அத கண்டுபிடிக்கிறாரு. எந்த க்ளூவும் கிடைக்காதனால, என்ன மோட்டிவ்னு தெரியாதனால என்ன பண்றாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் பக்கத்துல இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து லிஸ்ட்ல எடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ்னு ஒரு பையன். அவன வந்து ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு விசாரிக்கிறாரு. இவர ஏன் கூப்பிடுறாருன்னா, இவரும் வந்து அன்னைக்கு நைட் வந்து கால் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால விசாரிக்கிறாண்டி கூப்பிடுறாரு. வந்து கூப்பிட்டு போய் கேட்டப்போ, "இல்ல சார் நார்மலா தான் நான் பேசினேன். வேற எதுவும் எங்களுக்குள்ள எதுவும் தெரியாது" அப்படின்னு சொன்னாரு. "நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க?" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறப்போ, "சார் நான் வீட்ல தான் சார் ஃபேமிலி கூட தான் இருந்தேன். வேணா என்னோட லொகேஷன் செக் பண்ணிக்கிறங்க" அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விடுறாரு. சரி சில நம்பர காட்டி விக்னேஷ்ட்ட கேட்கிறாரு. இந்த நம்பர் வந்து யாரோடது அப்படின்னு கேட்கிறப்போ, கொஞ்சம் யோசிக்கிறான் விக்னேஷ். சார் இல்ல சார் ரமேஷ் வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாவே வந்து மணி ப்ராப்ளத்துல இருந்தான். அவன் ஆன்லைன் பெட்டிங்ல இன்வால்வ் ஆகி நெறைய மணிய வந்து லாஸ் பண்ணிட்டான். அந்த பிரஷர்லயே அவன் சுத்திட்டு திரிஞ்சான் அப்படின்னு சொல்றான். அதனால அவன் நெறைய கடன் ஆயிட்டான். கடன் அடையலாம் இவன வந்து ரொம்ப தொல்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பிரஷர்லயே சுத்திட்டு இருந்தான் சார். இதுதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ இன்ஸ்பெக்டர் விக்னேஷ் சொன்ன தகவல வச்சு யோசிக்கிறப்போ, அப்ப இவன் வந்து கடன் வாங்கியிருக்கான். கடனாளிய வந்து தொல்ல பண்ணியிருக்காங்க. தராதனால ஒரு வேளை கொன்றுப்பாங்களா அந்த மாரி யோசிக்கிறாப்ல. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பார்க்கறான்னா, இந்த நம்பர மறுபடியும் ட்ரேஸ் பண்றாரு. ஒரு டீப்பா செக் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு லோக்கல் கேங்கோட லீடரோட நம்பர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இந்த ஹெட்டோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் என்ற சூரி. இந்த சூரியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன லோக்கல் ரவுடி மாரி அப்படியே பில்டப் பண்ணி திரியிறது. அது மட்டும் இல்லாம கட்ட பஞ்சாயத்து, இல்லீகல் கலெக்ஷன்ஸு, அடாவடி பண்ணி மணி வாங்குறது. ஸோ இந்த மாரி விஷயமா இவன் பண்ணிட்டு திரியக்கூடிய ஆளு. ஸோ நம்பர் இவனோட தான் தெரிஞ்சோனே, இவன ட்ரேஸ் பண்றதுக்காண்டி போலீஸ் செக் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவன் அந்த ஏரியாவுல ஆளே காணோம். தலைமறைவாயிட்டான். இதற்கிடையே வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து ரமேஷ், லதா அந்த குழந்தை 3 பேரும் அந்த இறந்த டைமிங் பார்த்தீங்கன்னா, 9:45 டூ 10:15 இதற்கிடையில தான் 3 பேர் இறந்திருக்காங்க. ரமேஷ் தான் ஃபர்ஸ்ட் இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் லதா குழந்தை வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தோனே, அந்த டைமிங்க வச்சு பக்கத்துல போய் அக்கம் பக்கத்துல போய் விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த டயத்துல வந்து யாரும் வந்து உங்க வீட்ல பேசிக்கிருந்தாங்களா? வந்தாங்களா? போனாங்களா? அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா சார் ஒரு பையன் வந்தாப்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச பையன் மாரி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்ல எல்லாமே.
ஆனால் யாரும் தெரியல இருட்டில் அப்படின்னு சொன்னப்போ, ஸோ உடனே போய் சிசிடிவி சேனலை செக் பண்ணுறாங்க. ஒரு பைக் வருது, பைக்கில் வந்து ஒரு ஆள் உட்காந்துருக்காப்புல, அது சரியாக தெரியல. நம்பர் பிளேட்டை செக் பண்ணால் நம்பர் பிளேட் வந்து பிளராக இருக்குது, அது ஏதோ மறைச்சு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த பர்சன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இதற்கிடையில வந்து இறந்து போன ரமேஷோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ணப்போ அந்த லொக்கேஷன் வந்து கிடச்சிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஃபோனை எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்தா அந்த ஃபோன் வந்து ரொம்ப உடஞ்சிருக்கு. ஸோ ரொம்பவே வந்து தேராத கண்டிஷனில் இருக்குது. அதோட டேட்டாவை வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்க்குறப்போ லாஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன், இன்னைக்கு நைட்டு வா அப்படின்னு சொல்லி ரமேஷ் வந்து யாருக்கோ மெசேஜ் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த மெசேஜை பார்த்த இன்ஸ்பெக்டர் என்ன யோசிச்சுன்னா, கண்டிப்பாக இது வந்து கடன் பிரச்சனை தான் இருக்கும் போல. ஏன்னா எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் வாங்கினா, அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆனா, இதுதான் மெயின் ரீசனா 3 பேரும் கொல்ற அளவுக்கு அப்படிங்கிற இன்னொரு தாட்லயும் இவரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு சிசிடிவி வந்து செக் பண்றதுக்கு போலீஸ் டீம் போகுது. அப்படி போய் செக் பண்றப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஹெல்மெட் போட்டு அந்த ஹெல்மெட்ட ரிமூவ் பண்றான். ஸோ ரிமூவ் பண்ணி அந்த ஃபேஸ போலீஸ் டீம் எல்லாம் பார்க்குறப்போ எல்லாமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா, அந்த பெர்சன் வேற யாரும் கிடையாது. நம்ம ரமேஷோட ரொம்ப க்ளோஸ்டு பெர்சன். அதாவது லதாவோட தம்பி. சொந்த அக்கா புருஷன் குழந்தையவா இவன் கொன்னான்? எதுக்காக கொன்னான்? இவன் தான் கொன்னானா? அப்படிங்கிற டவுட் வந்து இந்த பேர் வந்துகிட்டே இருக்கு. ஸோ உடனே அவன விசாரிக்கிறக்காண்டி தன்னோட டீம கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. அங்க ஸ்பாட்ல போய் வீட்ல போய் பார்த்தா, அங்க அந்த பையன் கிடையாது. அவனோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவனோட பேரு அரவிந்து. ஸோ அவன பத்தி விசாரிக்கிறப்போ என்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னா, அவனுக்கு வேலை கிடையாது. மணி ப்ராப்ளம்ஸ் நெறையா இருந்திருக்கு. அடிக்கடி அக்கா புருஷன்ட்டயும், அக்காட்டயும் வந்து மணி கேட்டு தொல்ல பண்ணியிருக்கான். இது மட்டும் தெரிய வருது. ஸோ அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்க்குறப்போ, பெருசா மணி வந்து போன மாரி தெரியல. ஆனா ஒரு டீட்டெயில் கிடைக்குது. என்னன்னா, இறந்து போன ரமேஷ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 5,00,000 வந்து வித்ட்ரா ஆயிருக்கு. ஆனா அந்த பணம் எங்கே போச்சு? இன்னொன்னு அக்கவுண்ட் டிஜிட்டல் வைஸ் வந்து அரவிந்துக்கு போகல. அப்ப அந்த பணம் எங்க? வீட்ல தானே இருந்திருக்கணும். வீட்ல இல்லையே! அப்படிங்கிற மாரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஸோ இன்ஸ்பெக்டர் இன்னும் செக் பண்றாங்க. என்ன செக் பண்றாங்கன்னா, அரவிந்த் ஃபோன்ல இருந்து வேற யாருக்கா நம்பர் போயிருக்கு. ஸோ அந்த அன்னோன் நம்பர்ஸ் வந்து இவன் கூட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறப்போ கனெக்ட் ஆகுது. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இப்பதான் இவருக்கு ஒரு லிங்கே கிடைக்குது. இறந்து போன ரமேஷ், அரவிந்த், அந்த அன்னோன் கேங் லீடர் இவங்க 3 பேருக்குமே வந்து கனெக்ட் இருந்திருக்கு. இதற்கிடையில வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இந்த மாரி ஒரு பையன் அரவிந்துங்கிற பையன் வந்து இங்க வந்து இருக்கான் சார். நீங்க வந்து விசாரிச்சுட்டு போங்க அப்படின்னோன, உடனே டீம கூட்டிட்டு கிளம்புறாரு. புடிச்சுட்டாங்க. அரவிந்த வந்து புடிச்சுட்டாங்க. அந்த மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கான். ஸோ இன்ஸ்பெக்டர் அரவிந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிக்கிறப்போ என்ன சொல்றான்னா, சார் நான் இத வேணும்னு பண்ணல சார். தெரியாம நடந்துச்சு அப்படின்னு. தெரியாம எப்படி நடக்கும் எனக்கு புரியிற மாரி சொல்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் நான் அவன கொல்லணும்னு பிளான் பண்ணல சார். நான் போய் பேசணும்னு தான் போனேன். அப்படி ஆயிடுச்சு. ரமேஷ் வந்து பெட்டிங்ல நெறைய லாஸ் பண்ணிட்டான். நெறைய கடனாளி ஆயிட்டான். ஸோ இவன் வந்து இந்த கடன் வந்து காசுலாம் எங்கே வாங்குனான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆள இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அந்த சூரியன்னு ஒரு ஆளு. அவன் வந்து இவன்ட்ட வாங்கி லாஸ் ஆயிடுச்சு. இதனால இவன் என்னைய டார்ச்சர் பண்ண மாத்தி மாத்தி ஒரு சொ தொல்ல பண்ணிட்டே இருந்தான் சார். ரமேஷ் என்ன பண்ணியிருக்கான்னா, அரவிந்த வந்து பிளேம் பண்ணியிருக்கான். "நீ தான் காரணம். நீ தான் அவனுக்கு காசு குடுக்கணும்." அந்த மாரி பண்ணோனே 2 பேருமே வாக்குவாதம் முத்தியிருக்கு ஃபோன்லயே. ஸோ நேர்ல போய் பேசலாம்னு தான் சார் நான் போனேன். பேசிக்கிட்டு இருக்கும்போதே 2 பேருக்கும் கோவம் வந்து, அவன் என்னைய முதல்ல அடிச்சிட்டான் சார். நானும் தெரியாம அடிச்சிட்டேன். அவன் மாறி மாறி அடிக்கிறப்போ எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. கத்தி எடுத்து அவன குத்திட்டேன் அப்படின்னு. சரி கத்தி எடுத்து குத்துன சரி. அக்காவையும் தம்பியும் எதுக்கு கொன்னேன்னு எனக்கு அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆயிடுச்சு சார். என்ன பண்ணனே தெரியல. அ இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே, இன்ஸ்பெக்டர் அப்படியே கோவமா பார்க்குறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து அரவிந்தர்ட்ட கேட்குறாரு. அப்ப அந்த 5,00,000 பணம் எங்க? அந்த கேங்கோட லீடர் சூரி அவன் எங்க? அப்படின்னு கேட்கிறப்போ, "சார் இல்ல எனக்கு சுத்தமா தெரியாது சார். நான் யாரையும் அனுப்பல." அப்படிங்கிற மாரி அரவிந்தர் சொல்றான். ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து அரவிந்தர் சொன்னதுலருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிறாரு. பாதி உண்மை வருது, பாதி உண்மை வரல. அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல. ஆனா ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அரவிந்த் தான் 3 பேருமே கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஆனா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அப்ப ரமேஷ் எடுத்துட்டு வந்த 5,00,000 பணம் எங்க? அத யார் எடுத்துட்டு போனது? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. ஸோ ரமேஷ் வந்து பெட்டிங்ல நெறைய பணத்த இழந்திருக்கான். அரவிந்த் வந்து அந்த கேங்க இன்ட்ரோ குடுத்துருக்கான். அந்த கேங் வந்து பணம் லாஸ் ஆனனால இவன மிரட்டியிருக்கு. ஸோ அந்த கேங் தான் பணத்த எடுத்திருக்கணும். அப்ப பணம் எங்க இருந்திருக்கும்? அரவிந்த் வீட்லயா? இல்ல ரமேஷ் கிட்டயா? அப்படிங்கிற மாரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இதற்கிடையில அந்த மெசேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா? லாஸ்ட் மெசேஜ். அதாவது எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன். என் வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து ரமேஷ் தான் அந்த கேங்கோட லீடருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்றாரு. ஸோ இந்த டைமிங்க்கு இடையில தான் வந்து அரவிந்த் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். இந்த மாரி பிரச்சனை ஆயிருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு சூரி வெளியில வெயிட் பண்ணி இருந்திருக்கான். அரவிந்த் 3 பேரையும் கொலை பண்ணிட்டு போனதுக்கப்புறம், சூரி உள்ள போய் பணத்த எடுத்துட்டு வெளியில போயிருக்கணும். இதுதான் இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்றாரு. ஸோ ட்ரிபிள் மர்டர் அரவிந்த் லாக் ஆகுறான். பணத்த எடுத்ததுக்காண்டி கேங் லீடர் சூரி மாட்றாப்புல. ஸோ ஃபைனலா இன்ஸ்பெக்டர் என்ன யோசிக்கிறார்ன்னா, ரமேஷ்க்கு ஏற்பட்ட பணத்தாசை, ஆன்லைன் பெட்டிங் லாஸ், நெறையா ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளத்த இன்னொருத்தன் மேல திணிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுவே அவன் லைஃப் சொல்லி முடிஞ்சிருச்சு. ரமேஷோட இந்த சீக்கிரமா சம்பாரிக்கணும், அதற்காக தவறான வழியில போயிட்டு பணத்த இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயி, இதனால ஒரு குடும்பத்தையே இழந்துகிட்டு இருக்கான். ஸோ மீண்டும் இன்னொரு ஸ்டோரியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு வாங்க மக்களே.